டேய் டேய் கதிர், எந்திரா, டைம் என்னாச்சுன்னு பாடுறா. நான் கிளம்புறேன், பார்த்துக்க. டைம் என்னடா? 8:10டா. டேய் கதிரே, டேய் எந்திரா. சொல்கிறா. டே, இந்த செம் ரிசல்ட் வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்கு, வந்து பார்த்துட்டு வந்துடு. சரி, நான் பார்த்துக்கிறேன் வை. டேய் நகரங்கடா. மச்சி ஏடாச்சு? இந்த தடவை அறியடாமாப்ல, என்ன பண்ணுறதுனே தெரில. இதோட 7 ஆச்சு. விடு மச்சான், அதெல்லாம் ஒரு விஷயமா? வா, ஒரு தம்மா போடுவோம். இந்த கம்பெனிலே உனக்கு வேலை கிடைச்சாடா? இல்லைடா, இந்த கம்பெனி எனக்கு வேலை கிடைக்கல. இப்போ யோசிச்சு என்ன செய்ய? முன்னே யோசிச்சிருக்கணும். சரி விடு, இப்போ உனக்கு என்ன நடந்ததை மாற்றவா முடியும்? நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்டா, எனக்கு டைம் ஆயிடுச்சுடா. பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். ஒருவேளை இவன் சொல்கிற மாதிரி என் லைஃப்பை மாற்ற முடிஞ்சுனா, அதனால் என் லைஃப் மாறிச்சுன்னா நான் மாற்றுறேன், மாற்றி காட்டுறேன். என்ன ப்ரோ, ஃபஸ்ட் டைமா? ஆமாம் ப்ரோ. எத்தனை இயர் ப்ரோ? 7 ப்ரோ. செகண்ட் இயர் படிக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் அடிக்கிறீங்களா? நானும் ஒன்று மாதிரி தான்டா. காலேஜில் அறிவு வச்சு டிப்ரெஷன் ஆகி எனக்கும் ஒரே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். எனக்கு அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணான், வா தண்ணி அடிக்கலாம், சிகரெட் அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் அவன் இடத்துல தான் உட்காந்துருந்தேன். இதே நாள் இதே இடத்துல உட்காந்துருந்தேன். இப்போ அதனால தான் இங்கே இருக்கேன். சரி, பார்த்துக்குது. ஏதோ ஒன்று மாறி இருக்கு. யார் இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னமோ ஒன்றுமே புரியல. எல்லாரோட லைஃப்லையும் இந்த கதையில் வந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃப்யூச்சர்லேருந்து வந்து யாரையும் மாற்ற போகிறதில்ல. நம்ம தான் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும். ஸோ கீப் ட்ரையிங் ஒன் மோர் ஸ்டெப் டு பி செல்ஃப் கண்ட்ரோல்.